இப்போ ஆட்டுக்கால் பாயாக்கு நான் ஒயிட் புலாவ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு இந்த ஜிக்கில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. இதை வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுப்போம். அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாங்க ஒயிட் புலாவுக்கு. இதில் ஹோல் கரம் மசாலாஸ் போட்டிருக்கேங்க. பிரியாணி இலை, கடல் பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேங்க. அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுப்போம். ஒரு 2 சின்ன டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க. முழு சோம்பு தான் போட்டிருக்கேன். அதில் ஒரு சின்ன கைப்பிடி முந்திரி, ஒரு 10-15 முந்திரி சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலாலாம் பொரியட்டோங்க. முந்திரியை லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இப்போ முந்திரியை லைட்டாக கலர் மாறும்போது இந்த புலாவுக்கு தேவையான 7 பச்சை மிளகா, அதாங்க காரத்துக்கு. பச்சை மிளகா போட்ட பிறகு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு ஒரே ஒரு ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி, நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க ஒயிட் புலாவுக்கு. ரொம்ப சின்ன தக்காளியாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க. தக்காளி வதங்க ஆரம்பித்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேங்க. இப்போவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க. இந்த ஒயிட் புலாவுக்கு வெங்காயம் ரொம்ப ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வதங்கணும் இல்லைங்க. லைட்டாக ப்ரௌனாக மாறின பிறகு தக்காளி மசிஞ்சு வந்தவுடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தண்ணிக்கு பதில் இந்த ஒயிட் புலாவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேங்க. தக்காளி மசிஞ்சு வதங்கின பிறகு இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்ட பிறகு இந்த புலாவுக்கு தேவையான உப்பு. நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அதை இதோட சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே பாஸ்மதி ரைஸ் வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு அதை தண்ணி கரெக்டாக ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி வச்சு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வருங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுப்போம். தண்ணி கொதித்த பிறகு ரைஸ் சேர்க்கணுங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ இதுவும் கொதிக்கிட்டோங்க. ரைஸ் சேர்த்து கொதிக்கும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே கீ விடுறேங்க. கீ விட்டாச்சுங்க. கீ மெல்ட் ஆகி நல்லா கொதி வந்த பிறகு டம் போட்டுடலாங்க. நான் இன்றைக்கி டம் தாங்க போட போகிறேன். டம் போட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரியாக சூப்பராக வருங்க பாஸ்மதி ரைஸு. நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைம் மூடி வச்சு டம் போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கிட்டேங்க. இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகணுன்னே மீடியமாக வச்சுக்கணுங்க. இப்போ நான் வச்ச பேனுக்கு மேலே பிரியாணி பாட்டை வச்சாச்சுங்க. டம் போட்டுட்டேன் பாருங்கள். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுட்டோன்னா ஏர் வெளியே வராமல் நல்லா டம்மில் வேகுங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கரெக்டாக 20 மினிட்ஸ் டம்மில் இருக்கணுங்க. 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். 20 மினிட்ஸ் டம் போட்டாச்சுங்க. எடுத்து பார்ப்போம் ஒயிட் புலாவ் எப்படி வந்திருக்குன்னு. செம்மையாக வந்திருக்குங்க. உதிரியாக தண்ணியும் டம்மோட டைமும் கரெக்டாக வச்சோம் அப்படின்னா ரைஸ் உதிரியாக நல்லா வருங்க. ஒயிட் புலாவ் நல்லா வந்திருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.
ஒயிட் புலாவும் ஆட்டுக்கால் பாயாவும் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.